ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 பார்ட் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் யோ வேர்ல்ட் சீசன் 3 எபிசோட் 20. இப்போ நம்ம ஹீரோ க்ரோமை ரிவைவ் பண்ணுறான். க்ரோமோ நம்ம ஹீரோவா பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான். செங்கோ நீ இந்த இடத்துல நிற்கிறனா அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் எஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பி ஆகிறான். உன்னோட கிரியேட்டிவ் ஐடியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோமா அவனை ஹைஃபை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நிறைய ரிவைவல் ஃப்ளோ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஆர்டரில் ரிவைவ் பண்ணணும். இவங்களுக்கு பசிக்குது, பசியிலே நம்ம செத்துறக்கூடாது, இதுக்கு சரியான ஆளு அமார்லிஸ் அப்படின்னு அவளை ரிவைவ் பண்ணுறாங்க. மழையில அதை இழுக்கு கஷ்டமா இருக்கும்போது டைஜுவை ரிவைவ் பண்ணுறாங்க. அடுத்ததா குக்கிங்க்கு ஃப்ரான்ஸ்வா. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரோரி கால் பண்ணா. பட் கடைசி காலில் பேட்டரி ரொம்பவே வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க எல்லாம் ஓகே தானு பார்க்க ரோரி கால் பண்ணலாம் டைஜு கேட்கவும் ஆர்வத்தை தாங்க முடியாம கால் பண்ணுவாங்க சில பேர். அது எனக்கு புரியுதுதான். பட் ரோரி அந்த மாதிரி டைப் கிடையாது. நம்ம பிஸியா இருப்போம், நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரோரிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கவா கால் பண்ணணும், இதுல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு க்ரோம் சொல்லவும் இவன் சொல்ற அந்த ரோரி பர்சனை இவ்வளவு புரிஞ்சிருக்காம்னா க்ரோம் அவளை லவ் பண்றாலும் அமர்லிஸ் கேட்கவும் ஆக்சுவலி அது செங்குவோட எக்ஸ் வைஃப் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்லவும் செங்கு உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சுன்னு டைஜு கேட்கவும் ஆக்சுவலி 3 நிமிஷத்துலயே டிவர்ஸோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது டைவர்ஸோ பண்ணிட்டியா, இதை ஏட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி டைஜு கேட்கறான். அமர்லிஸ்க்கு எதுவும் புரியல. அதை பத்தின கதையை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நம்ம அதை என்னங்கிறத விசாரிப்போம். பெர்சியஸ்ல கால் பண்றதுக்கான பெரிய டிவைஸ் இருக்கு, அது மூலியமா கால் பண்ணலாம்னு இவங்க போய் பார்த்தா எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. இந்த இபார ஆளுங்க ஏன் அப்படி பண்ணிருக்காங்களோன்னு க்ரோம் டென்ஷன் ஆகுறான். செங்கோ உனக்கு இதை பார்த்து கோவம் வரலையா அமர்லிஸ் கேட்கறா. கோவப்படுறதுல டைம் தான் வேஸ்ட், உடஞ்சதுன்னா திரும்பவா வந்துற போது அதை சரி பண்ற வேலையை பார்ப்போம் நம்ம ஹீரோ சொல்றான். தேவையானதை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு பிரான்ஸ்வா கிளம்புறா. ஆப்வியஸ்லி பில்ட் பண்றதுக்கு காசுக்கு தேவை. ஸோ அவனையும் மற்றவங்களையும் ரிவைவ் பண்றாங்க. கிங்டம் ஆஃப் சயின்ஸோட எல்லா ஆளுங்களையும் இப்போ ரிவைவ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம தான் இந்த வாரில் வின் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பெர்சியஸை விக்டரி வாயேஜ்க்கு கூட்டிட்டு போவோம். இந்த ஐலாண்டை சுத்தி வருவோம் நம்ம ஹீரோ சொன்னதுனால அதுக்கும் சேர்த்து ஷிப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை என்ன ரிவைவ் பண்ணும்போது அதிக ஒர்க் வருதேன்னு காசுக்கு சொல்லுவோம். எனக்கும் அதே தான் அப்படின்னு என்ன நினைக்கிறான். யோ கல்லாமரி இந்த இடத்துல தான் அவன் தான் டைஜு போய் எடுக்கும்போது சேர்த்து கிரசாமியோட சலையோ எடுத்துட்டு வரான். எதிரியை நம்ம ரிவைவ் பண்ணணுமான்னு க்ரோம் யோசிக்கிறான். பட் நம்ம ஹீரோ யோசிக்காம ரிவைவல் ஃப்ளோயிட் ஆகாமல ஊத்துறான். இவ்வாறா தான் இவ்வளோ ட்ரிக் பண்ணி ஏமாத்திருக்கா, மற்றபடி வா நல்லவா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எதிரிங்க டீம்லயே ஃபர்ஸ்ட் ஆளா என்ன ரிவைவ் பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னு சொல்லி கிரசாமி கேட்கறா. இன்ட்ரூடர்ஸா இருந்த என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட சிலை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு கொஹாக்கு அண்ட் ஜீன்ரோட சிலையை எடுத்து இப்போ ரிவைவ் பண்றாங்க. இவனோட காயம் ஹீலிங் ஆயிருமான்னு ஜீன்ரோ கேட்கப்போ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஜீன்ரோவோ ரிவைவ் ஆகுறான். எனக்கு காயமே இல்லை, நான் சரியாயிட்டு கைஸ் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணி கொஹாக்கு அப்படின்னு கொஹாக்கு மேல பாயலான ஓடி போனாவா மூஞ்சில ஒரு கிக்கு ஓடுறா. கீன்ற ஒன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கான்னு க்ரோம் சொல்றான். கொஹாக்கு ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. கிரசாமி இதை பார்த்து வைக்கப்படவும் ஹோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வா நினைச்சிட்டு இருக்கால அப்படின்னு சொல்லி கென் பாக்குறான். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படின்னு அமர்லிஸ் சொல்றா. கிங்டம் ஆஃப் சயின்ஸ்ல எல்லாருமே சேர்ந்து இப்போ வெற்றியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓராஷியும் மேக்மாவோ இப்போ ஆம் ரெஸ்லிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்த சில பெரிய இவங்க இப்போ ரிவைவ் பண்ணிருக்காங்க. மேக்மா விடாத அப்படின்னு சொல்லி கொஹாக்கோட அப்பாவோ கத்திட்டு இருக்காரு. அந்த இபாராவை தோக்கடிக்கிறது எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னு ஜீன்ரோ எல்லாருக்கிட்டையும் கதை விட்டுட்டு இருக்கான். இவன் திறந்தவே மாட்டான். ஜீன்ரோ பார்த்துட்டு இருக்கும்போது செங்கோவை மத்தவங்களும் எங்கன்னு ஸ்வீக்கா வந்து கேட்கற. ஒரு வழியா கம்யூனிகேஷன் டிவைஸை இவங்க எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி இப்போ நம்ம வில்லேஜ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோரிக்கோ கால் பண்றாங்க. ரோரியுமே காலை அட்டன் பண்றா. நீ கால் பண்ணி கேட்டது கண்டிப்பா எங்க மேல அக்கறையில் இல்லைன்னு தெரியும். அங்க வேற ஏதோ பிரச்சனை கரெக்டா நம்ம ஹீரோ கேட்கறான். எக்ஸ் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஒரு ஹாய் கூட சொல்லாம இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி அமர்லிஸ் பாக்குறா. செங்கோ அப்படிதான் கொஹாக்கு சொல்லவும் உண்மைதான், எங்களுக்கு ஒரு சிக்னல் வந்துச்சு, அது நீயும் நினைச்சுதான் கால் பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இவங்களோட கம்யூனிகேஷன்லயும் ஏதோ ஒரு சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் வருது. ஒருவேளை அது அந்த வைமானோ அப்படின்னு கேம் பாக்குறான். ஆக்சுவலி அது மார்ஸ் கோட்ல ஏதோ பேசுற சவுண்ட் தான் கேக்குது. இவங்களும் சிக்னலை கொஞ்சம் டியூன் பண்ணுவோம். அஃபெக்ட் 12,800,000 meters in 1 second அப்படின்னு சொல்லவும் கொஹாக்கோ பின்னாடி போயிருதா. கொஹாக்கோ ஸ்பீக்கர் கிட்டே வந்துடாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா வைமான் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான். பட் அது என்ன 12,800,000 மீட்டர்ஸ்னு கேட்கவும் அது இந்த மொத்த எர்த்தோட டயாமீட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை அது இல்ல செங்கோ, அந்த வாய்ஸ் அது யாரோடதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வாய்ஸ் அது உன்னோடது தான் செங்கோ அப்படின்னு சொல்லி ஓகேயோ சொல்றான். அஃபெக்ட் 12,800,000 meters in 1 second சொன்னதே நம்ம ஹீரோவோட வாய்ஸ்ல தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேரை யோசிக்கிறாங்க. ஒருவேளை செங்கோ மேட் சயின்டிஸ்டா மாறிட்டானா, அதனாலதான் இப்படி பண்ணிருப்பானா. எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் செங்கோ அப்படி கெட்டவனா மாற வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை அது டைம் டிராவல் பண்ண செங்கோவா இருக்குமோ, ஃபியூச்சர்ல இருந்து அவன் டைம் டிராவல் பண்ணிருப்பானோ, ஃபியூச்சர்ல செங்கோ தான் அந்த டிவைஸையே கண்டுபிடிச்சிருப்பானோன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேரியை யோசிக்கிறாங்க. எதிரி எதுக்காக செங்கோட வாய்ஸை யூஸ் பண்ணணும், நமக்குள்ள சண்டையா வர வைக்கதான். கண்டிப்பா எதிரி எங்கேயாச்சும் தடுமாறுவான், அப்ப நம்ம அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ரியோஸ்பி சொல்றான். நமக்கு இன்னொரு டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கு. குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ்ல அவன் திரும்ப திரும்ப அதே மெசேஜ் தான் அனுப்பிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் காமிக்கிறான். திரும்பவும் தெளிவா அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா தான் இது ஒரிஜினல் வாய்ஸ் இல்ல, ஒரு சிந்தட்டிக் வாய்ஸ். ஒரு சோனார் ஆபரேட்டரா என் காதுகள் மேல நான் இதை பெட் பண்ணி சொல்லுவேன், இது ஒரு சிந்தட்டிக் வாய்ஸ் தான் அப்படின்னு நோக்கியோ சொல்றான். ஆனா எப்படிப்பா அப்படின்னு கேட்கவும் எப்படிங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல, ஏன் அப்படிங்கறது தான் பிரச்சனை. அண்ட் யார் இதை பண்றா, எங்க இருந்து பண்றாங்க, அவன் ஏன் இதை பண்றான்னு தெரிஞ்சா மத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரியோஸ்பி சொல்றான்.
சொல்றான். நீ பாராவை கடைசியா பெட்ரிஃபை பண்ணும்போது போன் சிக்னல் மூலியமா தான் வாய்ஸ் கமாண்ட கொடுத்த கரெக்டா அப்படின்னா எதிரி அதை கண்காணிச்சு அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணா அப்படின்னு குரோம் கேட்கவும் பெட்ரிஃபிகேஷன் பீமியா அவன் தான் கண்டுபிடிச்சாம்னா அவன் புத்திசாலியா இருப்பான்லாம் நினைச்சேன் அப்படின்னா அந்த வைமேன் முட்டாளா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படின்னா வைமேன் அதுக்கு அந்த டிவைஸ் அந்த ஐலாண்ட்ல தொலைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இந்த பெட்ரிஃபிகேஷன் வெப்பனை பத்தி ஏதாச்சும் டீடைல் தெரிஞ்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் சோயோஸ் அதை பார்த்துட்டு சின்ன வயசுல நான் இதை பார்த்திருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு டீடைல் எல்லார்கிட்டயும் சொல்றான். வைமேன் தான் இவங்களோட காமன் எதிரி. சோ கிரசாமியும் இவங்க கூட சேர்ந்துக்கிற சொல்றாங்க. அதுக்காக குஹாக்கும் அவள 1-on-1 ஃபைட் பண்றாங்க. இப்பதான் ஃபைட் முடிஞ்சது. திரும்பவும் ஃபைட் ஆன் கீன்ரோ பாக்குறான். அப்ப லாஸ்ட் டைம் சண்டை போடும்போது நீ பின்வாங்கிருக்க போலியா அப்படின்னு கிரசாமி கேட்கவும் அந்த டைம் என் ட்ரெஸ் சரியில்லை அதான் நான் ஒழுங்கா ஃபைட் பண்ணலாம் குஹாக்கு சொல்றான். இதுக்கு மேலேயும் ஃபைட்டா நான் இங்க இருக்கல அப்படின்னு கீன்ரோ அங்க இருந்து ஓடுறான். சம்பந்தமே இல்லாத ஒரு சிலையை டைஜோ எடுத்துட்டு வந்திருப்பான். கொண்டு வரும்போது தெரியாம அவன் கை உடஞ்சிருக்கும். அதை சோயஸ் திரும்ப கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றான். அண்ட் இந்த சிலையோட கையில பெட்ரிஃபிகேஷன் வெப்பனை ஒரு டாட்டூ மாதிரி போட்டு வச்சிருக்கு. பெட்ரிஃபிகேஷன் வெப்பனை பத்தி இவன் கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி இவனையும் ரிவே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆளை ரிவே பண்ணும்போது ஒரு கிராக்கிங் சவுண்டோ கேட்குது. நம்ம ஹீரோ அந்த கல்லோட லேயரை எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா இவன் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி பெட்ரிஃபை ஆயிருப்பான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். கல்லா மாறினோடனே என்னோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். பட் என்னால திரும்ப உயிரோட வர முடியுமா? உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம பேசவும் இந்த ஸ்பீச் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஃபைட் பண்ண வரல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ ஓடிட்டு இருக்கதா அந்த ஆள் பாக்குறான். மாஸ்டர் நீங்களா இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். குஹாக்காவையும் கிரசாமியையும் அடிச்சு போட்டு மாஸ்டர் இத்தனை நாள் உங்களை விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா நீ எங்க பக்கமா அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ கேட்கவும் இவன் ஒன்னும் மாஸ்டர்லாம் கிடையாது, பார்க்க அப்படி இருந்தாலும் இவன் எங்க ஒரு பாடி கார்டு அப்படின்னு சொல்லவும் நான் பார்க்கவா மாஸ்டர் மாதிரி இருக்கோம்னா அவரோட வம்சாவளியா இருப்பேன், மேபி அவரோட ரீஎன்கார்னேஷனா கூட இருக்கலாம். ஸோ இனி நீ எனக்கே சர்வ் பண்ணு சரியா, அவங்க கேட்கற டீட்டெயில மட்டும் சொல்லியிருப்பாப்போ அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ போய் அவன் கிட்ட சொல்லவும் சரி நான் என்னோட கதையை சொல்றேன். இந்த ஐலாண்ட்ல மக்கள் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வானத்துல இருந்து நிறைய கல்லு வந்து விழுந்து எல்லாரையும் இந்த மாதிரி சிலையா மாத்திடுச்சு. அதோட எங்க கதை முடிஞ்சதுன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே ரைட், வானத்துல இருந்து விழுந்திருக்க இந்த இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்னு இவங்க கிளம்புவோம். மொத்த கதையவோ கேட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அமாரிஸ் கேட்கிற கேப்ஸ் எல்லாம் நாங்களே ஃபில் பண்ணிக்கிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மத்தவங்களும் லேபுக்கு ஓடுறாங்க. அந்த காப்பர் பேனல் நம்ம ஹீரோ எடுக்கிறான். இது சுகாசா ஆர்மிக்கு எதிராக யூஸ் பண்ணோம்ல, இது சவுண்டை நல்லா அப்சர்வ் பண்ணும் தானே குரோம் கேட்குவா. ஆமா அப்படின்னு அதை வச்சு ஒரு பாராபாலிக் ஆண்டனாவை ரெடி பண்றாங்க. இப்போ பவர்ஃபுல்லா இருக்கிற சோனார் சிஸ்டம் வச்சு எந்த இடத்துல இருந்து அந்த சிக்னல் வருது அப்படிங்கறத ஓகே கால்குலேட் பண்றான். 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருது. அண்ட் எதிரி வானத்துல இருந்தா இது எல்லாத்தையும் பண்றான். பட் ரொம்பலாம் தூரம் இல்ல அப்படின்னு ஓகே சொல்றான். எதிரி அப்ப எங்க தாப்பா இருக்கான்னு குரோம் கேட்கறான். எதிரி 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான், பட் ரொம்ப தூரம் இல்ல, மூன்ல தான் எதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது எதிரி மூன்ல இருந்து சிக்னல் அனுப்புறானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. புரிஞ்சு போச்சு, இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா செங்கோ இது ஒரு ஸ்டோன் ஏஜ், நீ அதை பண்ண போறது இல்லன்னு கேன் கேட்கவும் அதேதான் நம்ம அடுத்த மிஷன் மூணுக்கு போறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ எவனோ ஒருத்தன் சிக்னலை கண்டினியூஸா குறிப்பிட்ட டைமிங்க்கு மாத்தி ஒரே சிக்னலை அனுப்பிட்டு இருக்கான். அதுவும் அந்த மொத்த இடத்தையும் கல்லா மாத்தணுங்கிறதுக்காக மீட்டர்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் தான் வந்து சிக்னலா அனுப்புறான். அண்ட் அப்படி வர அந்த சிக்னல் நம்ம ஹீரோவோட வாய்ஸ்ல தான் இருக்கு. எதிர்க்கு எப்படி நம்ம ஹீரோவை பத்தி தெரியும், எதுக்காக நம்ம ஹீரோவோட வாய்ஸ்ல அந்த சிக்னல் வரணும், என்னதான் நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.